தனுஷிடமிருந்து விவாகரத்து கோரக்கூடிய மனு மீது தற்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நேரில் ஆஜராகியிருக்கிறார் நீதிமன்றத்தில். விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தேவப்பிரியன் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கும் மற்றும் நடிகர் தனுஷுக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2004ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு தற்போது 2 மகன்கள் உள்ளார்கள். சுமார் 18 ஆண்டுகள் இருவரும் திருமண வாழ்க்கைக்கு பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு 2 பேருமே தாங்கள் இருவரும் பிரிந்து விட்டதாக தங்களுடைய அந்த எக்ஸ் தளத்தில் அந்த பதிவை வெளியிட்டிருந்தார்கள். அதன் பிறகு தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா உள்ள பிரச்சனையை தீர்க்க அவருடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முயற்சியில் ஈடுபட்டார்கள். ஆனால் இருவரும் விவாகரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தார்கள். இந்த நிலையில்தான் 2 பேருமே தங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் வகையில் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப அதில் கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தங்களுடைய திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கானது சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் கடந்த 3 முறை விசாரணைக்கு வந்த போதும் 2 பேருமே ஆஜராகவில்லை. அப்போது 2 பேருக்கும் இடையே அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்காக அவருடைய பெற்றோர்களும் நண்பர்களும் அந்த முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் 3 பேரும் ஆஜராகவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அது வழக்கறிஞர் மூலமாக. ஆனால் இந்த நிலையில் கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு 2 பேருமே கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இன்று காலை அதாவது 10:30 மணி அளவில் முதலில் தற்போது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தற்போது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு வந்துள்ளார். அவருடைய வழக்கறிஞர் அவரை தற்போது உள்ளே அழைத்து சென்றுள்ளார். அதே போல இந்த வழக்கில் ஆஜராவதற்கு நடிகர் தனுஷும் தற்போது வந்து கொண்டிருப்பதாக அவருடைய வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். 2 பேருமே இன்று இருவர் ஆஜராகி 2 பேர் பிரிவதற்கு அந்த முடிவில் தாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று தெரிவித்துவிட்டால் இந்த வழக்கு மேற்கொண்டு விசாரணைக்கு நடைபெறும். அதன் பிறகு 2 பேருக்கு விவாகரத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி மதன். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வன்மத்தை கக்குவோர் பற்றிய விமர்சனத்தை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்வோம் என்று திருமாவளவன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இன்று காலை பழனியில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு தற்போது அவர் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தின் மூலமாக தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல்வேறு வன்மத்துக்கு உண்டான கருத்துக்களை பரப்புவோர் மீதும் தங்கள் மீது வைப்போர் மீதும் அந்த கருத்துக்களை புறந்தள்ளி கடந்து செல்வோம் என்றும் தற்போது திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார்.